நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எப்பயும் ஒரே மாதிரி சட்னி, சாம்பார், தக்காளி தொக்கு செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு பாராட்டுவாங்க. அது செய்ய தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், கேரட், கொஞ்சம் பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கிராம்பு, பட்டை, பிரியாணி தழை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுட்டு, அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, அதில் கிராம்பு, பட்டையை போட்டு கொஞ்சம் அந்த கிராம்பு பட்டையும் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போடணும். வெங்காயத்தை போட்டு வெங்காயமும் நல்ல ப்ரௌன் கலர் ஆனவுடனே அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு பச்சை மிளகாயும் அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கை உள்ளே போட்டு அதையும் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு, அப்புறம் 1/2 ஸ்பூன் கறி மசால் பொடி, 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா இதையும் போட்டு அந்த மசாலா காய் கூட நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் மூடி வேக வைக்கணும். இது வேக வைக்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா எப்படி தயாரிக்கலாம்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அப்புறம் வறுத்த நிலக்கடலை தோல் உரித்து, கொஞ்சம் தேங்காய், சீரகம், சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி வடை சட்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, சீரகத்தை அந்த எண்ணெயில் போடணும். அந்த எண்ணெயில் போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா வெங்காயம் ப்ரௌன் கலர் 2 வரமிளகாவையும் போட்டு ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வேக வைக்கிறப்போ கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். மூடி வேக வைக்கணும். அது இந்த மாதிரி வெந்துடும். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், பொட்டுக்கடலை, நிலக்கடலை இது எல்லாம் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு ஆற வைக்கணும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அதை அரைச்சதுக்கப்புறம் அதை நம்ம வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கு கலவையோடு உள்ளே போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, நம்ம குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா, கொதிக்க வைக்கும்போது மசாலா வாசனை போய் எண்ணெய் சைடில் பிரிஞ்சால் குருமா ரெடி. இந்த குருமா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுக்கு வேணால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் சப்பாத்தியில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.